திபெத் எல்லையொட்டி நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் போடி கோஷி ஆற்றில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளம் மொத்த நேபாளத்தையும் புரட்டி போட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 165ஆக உயர்ந்துள்ளது. இதில் 300 இந்தியர்கள், 580 வெளிநாட்டினர் என மொத்தம் சுமார் 800க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று நேபாள அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தற்போது காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு நிலநடுக்கம் தான் காரணம் என்றும் அது ரிக்டர் அளவுகோலில் 4.4 என பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் முன்னதாக கூறியிருந்தது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். இந்நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்ட பேரிடருக்கு நிலநடுக்கம் காரணமில்லை என ஆகஸ்ட் 27ஆம் தேதி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு நிலநடுக்கம் காரணமல்ல, பனிப்பாறை உடைந்து சரிவு ஏற்பட்டதால் தான் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. ஆனால் பனிப்பாறை ஏன் உடைந்தது என்பதற்கு காரணம் தெரியவில்லை. அந்த பனிப்பாறை சரிவால் ஏற்பட்ட அதிர்வு 5.2 ரெக்டர் என்ற அளவில் பதிவாகியுள்ளது. நில அதிர்வு தரவுகள், அதிர்வு அலைகள், செயற்கைக்கோள் படங்கள் ஆகியவற்றின் மூலமாக இது கண்டறிய பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது.